ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையுமே இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் நம்முடையதான இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கிறது முன்பதாக இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பீராக, புரிந்து கொள்ளுகிறதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆதியாகமம் 36-37 இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த வாரத்திலே யாக்கோபு தன்னுடையதான தகப்பனாரை வந்து சந்திக்கிறார். கொஞ்ச காலங்களிலே தன்னுடைய தகப்பனார் மரித்து போகிறார்கள். அந்த தகப்பனாரை யாக்கோபும் ஏசாவுமாக அடக்கம் செய்கிறார்கள். அதை 35வது அதிகாரத்திலே பார்த்தோம். 36வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது ஏசாவுடையதான சந்ததியினரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசா எங்கு சென்று தஞ்சமடைந்தார்? சேயீர் என்கிறதான தேசத்திலே அவர் போய் தஞ்சமடைந்திருக்கிறார். அவருடையதான மனைவிகள், மறுமனையாட்டிகள், பிள்ளைகள், அவர்களுடையதான தேசத்தை தேவன் எப்படி பெருக செய்தார் என்கிறதையும் அவருடைய சந்ததியரை குறிப்பாக இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். ஏசா வாக்குத்தத்தம் பண்ணப்படாத, அதாவது உடன்படிக்கையின் கீழ் வராத ஒரு மகன்தான். ஆனாலும் தேவன் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு அருளினதான வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக ஏசாவையும் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபுடையதான வாழ்க்கையிலே காணப்பட்டதான சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். 37வது அதிகாரத்திற்கு நாம் வருகிறதான போது வசனம் 1-4 வரையும் பார்க்கும்போது யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே தங்கியிருக்கிறார். யாக்கோபின் சந்ததியின் வரலாறு இந்த அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது யாரை பற்றி என்று சொன்னால், தன்னுடைய இளைய குமாரனாகிய ஒருவரில் யோசேப்பை பற்றி இந்த அதிகாரம் குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. யோசேப்பு 17 வயதினிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னுடைய சகோதரர்களைப் போல ஆடு மேய்க்கிறதான அந்த வழக்கம் காணப்படுகிறது. ஆனாலும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு இந்த யோசேப்பை மிகவும் அதிகமாக நேசித்தவனாக இருக்கிறான். எதற்காக யாக்கோபு யோசேப்பை மற்ற பிள்ளைகளை விடவும் அதிகமாக நேசித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். யாக்கோபுக்கு முதிர் வயதாய் இருக்கையிலே பிறந்ததான ஒரு குமாரன் இந்த யோசேப்பாக காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு யாருடைய குமாரன் என்று சொன்னால், யாக்கோபு மிகவும் நேசித்ததான ராகேலுடைய குமாரனாகவும் காணப்படுகிறான். ஒருவேளை இன்னும் ஒரு பகுதியை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடியும். அது என்னவென்று சொன்னால், வசனம் 2 பார்க்கும்போது பில்காள், சில்பாளுடையதான பிள்ளைகள் துன்மார்க்கத்தனத்திலே ஈடுபடுகிறதான போது அதையும் தன்னுடைய தகப்பனாகி யாக்கோபிடத்திலே இந்த யோசேப்பு வந்து சொல்லுகிறவனாக இருக்கிறான். அதாவது உண்மையாகினபடி சொல்லுகிறதான ஒரு மகனாக இவன் சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதோடு கூட முடியாமல் யாக்கோபு இந்த யோசேப்பை அதிகமாக நேசித்தவனாக இருக்கிறான். அதிகமான ஒரு பாரபட்சம் பார்த்தவனாக இருக்கிறான். மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இந்த யோசேப்பின் மீது அதிகமான பாசம் இருந்தது. அதிகமான பாரபட்சம் காட்டினவனாக இருந்தான். அதனுடையதான விளைவு, ஆசீர்வாதம் அல்லது ரிசல்ட் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவனுக்கு பல வர்ணமான அங்கியை இந்த தகப்பனார் அணிவித்தவராக இருந்தார். ஆனால் சகோதரரிடமிருந்து வெறுப்பு கடந்து வந்தது. ஒரு பகுதியிலே அன்பு வருகிறது, அதனுடையதான ரிசல்ட்டாக நன்மைகள் கடந்து வருகிறது. ஆனால் அடுத்த பகுதியிலே பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் இவனை வெறுக்கிறார்கள், பகைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தகப்பனார் இவனை மாத்திரமே நேசிக்கிறார் என்கிறதன் காரணமாக
அருமையான தேவ ஜனங்களே, பாரபட்சம் அநேக நேரங்களிலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் பகைமையும் கொண்டு வருகிறதாக இருக்கும். ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையிடத்திலே மிகவும் அன்பாக இருந்து இன்னொரு குழந்தையிடத்திலே அந்த அளவுக்கு அன்பு காட்டாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே அதிலே அந்த பிள்ளைகளுக்கிடையே மற்றும் பெற்றோர்களுக்கிடையேயும் ஒரு பிளவு கடந்து வருகிறதாக இருக்கும். அன்பு பாகுபாடில்லாததாகவும் எல்லாரையும் உறுதிப்படுத்துகிறதுமானதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் நன்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அநேக சபைகளிலும் இந்த பாரபட்சங்களை பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு ஒரு சில விதமான அன்பு, இன்னொரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு ஒரு விதமான அன்பு. சில விதமான பெற்றோர்கள் தன்னுடைய அதிகமாக சம்பாதிக்கிறதான பிள்ளைகளுக்கு ஒரு விதமான அன்பு, சரியாக வேலை இல்லாமல் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஒரு விதமான அன்பு. சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே தாய்க்கு ஒரு விதமான அன்பும் தந்தைக்கு ஒரு விதமான அன்பும் கொடுத்து ஒரு பாரபட்சத்தை நாம் அதிலே பார்க்க முடியும். ஆனால் ஒரு குடும்பங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. தேவன் அதை வெறுக்கிறவராகவும் இருக்கிறார். நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் அப்படிப்பட்டதான நிலையிலே காணப்படுகிறோமா? ஒரு பகுதி பிள்ளைகளையோ ஜனங்களையோ நாம் நேசித்து மறுபகுதியினரை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோமா? யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படி காணப்பட்டது. ஆனால் அது அந்த ரிசல்ட் விளைவாக இந்த பிள்ளைகள் எல்லாருமே யோசேப்பை வெறுத்தவர்களாக காணப்பட்டார்கள். வசனம் 5-11 வரையிலும் பார்க்கும்போது, யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மகன். தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எதிர்காலத்திலே தேவன் இவனை என்ன செய்ய போகிறார், எப்படி அமர்த்த போகிறார் என்கிறதான சொப்பனத்தை, தரிசனத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுக்கிறார். வசனம் 5 பார்க்கும்போது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவர்கள் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். இந்த சொப்பனத்துக்கு அப்புறமாக அவனை நேசிக்கவில்லை. இன்னும் அதிகமாக பகை இன்னும் பெருகி கொண்டே போகிறது. என்ன சொப்பனம் என்று சொன்னால் 2 சொப்பனம் பார்க்கிறான். ஒன்று வசனம் 7, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்னான். இரண்டாவது சொப்பனம் என்னவென்று சொன்னால் வசனம் 9, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது, அப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்றான். இந்த சொப்பனங்களை தன்னுடைய சகோதரருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் சொல்லும் போது சகோதரர்கள் இன்னும் இவன் மீது அதிகமாக பகை உணர்வு கொள்ளுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். இவனை இனி என்ன செய்யலாம் என்று அவர்கள் வகை தேடுகிறார்கள். அவனுடைய தகப்பனார் கூட கேட்கிறார். வசனம் 10, இதை அவன் தகப்பனும் தன் சகோதரரும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டம் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆனாலும் வசனம் 11, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டவனாக இருந்தான். அவனுடைய தகப்பனாகி யாக்கோபுக்கு தெரியும், யோசேப்புடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான முறையிலே தேவன் வழிநடத்த போகிறார், வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார். அவனுடைய அழைப்பு வித்தியாசமானது என்கிறதை யாக்கோபு அறிந்திருந்தார். எனவே அந்த காரியங்களை எல்லாம் தனக்குள்ளதாகவே அவர் வைத்துக் கொண்டிருந்தவராக இருக்கிறார். 2 சொப்பனங்களுமே யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தினதாக இருக்கிறது. சில நேரங்களில் தேவன் தமது அழைப்பை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதனால் சோதனைகளில் நாம் விலக்கப்படுகிறதில்லை. சில நேரங்களிலே தேவனுடைய அழைப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் எந்த விதமான சவால்களுக்கு விலகி இருக்க முடியாது. எல்லா சவால்களையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் தேவன் கொடுக்கிறதான தரிசனங்களை நாம் சரியாக நம்முடைய புத்தியோடும் ஞானத்தோடும் முதிர்ச்சியோடும் அதை நாம் சந்திக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான தரிசனங்கள் என்ன? கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சொப்பனங்கள் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள் என்னென்னவாக இருக்கும்? பிறரிடத்திலே சொல்லி அவர்கள் நகைக்கு வண்ணமாக மாறி இருக்கிறீர்களா? அல்லது தேவனுடைய சமூகத்திலே வைத்து அதை ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் சரியான நேரத்திலே அதை வாய்க்கு பண்ணுகிற தேவனாக காணப்படுகிறார். வசனம் 12-17 வரையிலும் பார்க்கும்போது, இப்போது இந்த யோசேப்புடையதான தகப்பனார் யாக்கோபு யோசேப்பை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தன்னுடைய சகோதரர்களை பார்த்து வரும்படி, விசாரித்து வரும்படி இவனை அனுப்புகிறார்.
வசனம் 12 சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரர்கள் சீகேமிலே இருக்கிறார்கள், நீ அவர்களை போய் பார்த்து விசாரித்து வா என்று சொல்லி. வசனம் 14 கடைசி பகுதி, அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது சீகேமிலே போய் தன்னுடைய சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறான். அங்கிருந்து ஒரு மனிதன், நீ யாரை தேடுகிறாய், எதை தேடுகிறாய் என்று கேட்கும்போது வசனம் 16 அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டதான ஒரு மகன். ஆனால் தன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்து விசாரித்து வா என்று யாக்கோபு சொல்லும் போது இந்த யோசேப்பு மறுக்கவில்லை. தன்னுடைய தகப்பனாருக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தவனாக காணப்படுகிறான். சீகேமிலே தன்னுடைய சகோதரர்கள் இல்லை, தோத்தானிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி வழி நடத்துகிறதற்கு என்று சொல்லி தேவன் ஒரு மனிதனை அங்கு ஏற்படுத்தினவராக இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு ஒருவேளை அந்த இடம் அதிகமாக பழக்கம் இல்லாத இடமாக இருக்கலாம். அவன் என்ன செய்வது, எப்படி போவது என்று சொல்லி ஒருவேளை அந்த ஸ்தலத்திலே அவர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். அவன் சரியான முறையிலே வழிநடத்தும்படியாக தேவன் ஏற்கனவே ஒரு மனிதனை ஆயத்தம் படுத்தியிருந்ததை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவஜனங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சூழ்நிலைகளை பார்த்து இனி எங்கு கடந்து செல்லுவது, எப்படி செல்லுகிறது, நேராக செல்லுகிறதா அல்லது வேற ஏதாவது யூட்டர்ன் எடுத்து செல்ல வேண்டுமா என்கிறதான ஒரு கேள்வியிலும் என்கிறதான ஒரு குழப்பத்திலும் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே சரியான நேரத்திலே, சரியான விதத்திலே, சரியான மனிதர்கள் மூலமாகவும், சரியான வழிநடத்துதல் மூலமாகவும் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிந்து யதார்த்தமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல் நம்மை சோதனைக்குள் கூட நடத்தலாம். ஆனாலும் அது ஒருபோதும் தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே கொண்டு போகிறது இல்லை. சோதனை வரும், ஆனால் தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் ஒருபோதும் வெளியே செல்லுகிறவர்களாக இருக்க மாட்டோம். வசனம் 18 28 வரையிலும் பார்க்கும்போது இந்த சகோதரர்கள் இவனை ஏமாற்றுகிறதையும் இவனுக்கு ஒரு சதிவேலை செய்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போது தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை பார்க்கிறார்கள். தூரத்திலே பார்த்த மாத்திரத்திலே சொப்பனக்காரன் வருகிறான், இவனை இங்கே கொண்டு போடலாம், இவனால் நமக்கு இன்னும் என்னென்னவோ சொல்ல போறான் என்று சொல்லி அவர்களை திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அதன் மத்தியிலே வசனம் 21 ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை தன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் காணப்பட்டான். அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்தான். இப்போது இவனை எடுத்து குழியிலே போடுகிறார்கள். ஆனால் குழியிலே போட்டதற்கு அப்புறமாகவும் அவர்களுடைய சகோதரர்களில் ஒருவனாகிய யூதா வசனம் 26 அவனை பார்த்து, இவனை இங்கிருந்து எடுக்க வேண்டும், தூரத்திலே இஸ்மவேலர்கள் வருகிறார்கள், அவர்களிடத்திலே இவனை விற்று போடலாம் என்று சொல்லி இவனை தூக்கி இஸ்மவேலருக்கு வசனம் 28 அந்த வர்த்தகக்காரரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்கள், இந்த சகோதரர்களில் எல்லாரும் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். ஆனால் ரூபன் சொல்லுகிறான், அவனை கொல்ல வேண்டாம், இந்த குழியில சும்மா போட்டு விடுவோம், அதற்கப்புறமாக குழியில இருந்தாலும் ஒருவேளை அவன் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்று யூதா சொல்லுகிறான். இல்லை, தூரத்திலே வர்த்தகம் பண்ணுகிறதான ஜனங்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு இவனை விற்று போடலாம் என்று சொல்லி இஸ்மவேலருக்கு இவனை விற்று போடுகிறார்கள். யார் இவனை காப்பாற்றினது? இந்த ரூபன், யூதா. ரூபனும் யூதாவும் யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் யாக்கோபுடையதான முதல் மனைவியாகிய லேயாளுடையதான பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். லேயாளுடையதான மகளுக்கு 34வது அதிகாரத்திலே அந்த சீக்கேம் தேசத்தார் தீட்டு உண்டாக்கினதான போதும் இவர்கள்தான், இந்த லேயாளுடையதான பிள்ளைகளில் இன்னும் மற்ற இருவர் தான் அதை போய் தீண்டினவர்களாக இருந்தார்கள். சிமியோனும் லேவியும் போய் அவர்கள் எல்லாமே கொலை செய்து போட்டார்கள். இப்போது யாக்கோபுடைய பிரியமான மகனாகிய இந்த யோசேப்பையும் அப்படி செய்யலாகாது
என்று இவர்களையும் காப்பாற்றும் வண்ணமாக இதே லேயாளுடையதான பிள்ளைகளாகிய ரூபனும் யூதாவும் இவர்களை காப்பாற்றுகிறதற்கு முயல்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பாரபட்சம் வெறுப்பை கொண்டு வருகிறது. அந்த வெறுப்பை சகோதரன் என்று கூட பார்க்காமல் அவனையும் கொல்ல துணிகிறதான ஒரு இடத்திற்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய திட்டம் துரோகத்தால் தடுக்கப்படுகிறது இல்லை. அவர் நம்முடைய காயங்களின் வழியாக மீட்பை அவர் நமக்கு பாவித்துக் கொண்டிருக்கிறார், நெய்து கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறார். வசனம் 29 35 வரையிலும் பார்க்கும்போது ரூபன் அந்த இடத்திற்கு திரும்பி வருகிறான். பார்க்கிறதான குழியிலே தன்னுடைய சகோதரன் இல்லை. இதை பார்த்த மாத்திரத்திலே வசனம் 29 யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து கொண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று தன்னுடைய சகோதரத்திலே கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், வசனம் 31, யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அதன் அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று உம்முடைய குமாரன் அங்கியா அல்லவா என்று பாரும் என்று சொன்னார்கள். இப்போது இந்த அங்கியை தன்னுடைய தகப்பனிடத்தில் கொண்டு போகிறார்கள். தன்னுடைய மகன் மரித்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்த்த மாத்திரத்திலே வசனம் 34 யாக்கோபும் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தவனாக இருந்தான். எதற்காக யாக்கோபும் இந்த ரூபனும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்தவர்களாக இருந்தார்கள்? அன்றைய காலகட்டத்திலே தங்களுடைய மிகவும் பாரமான துக்கமான மிக பெருகினதான ஒரு கூக்குரலின் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதான ஒரு நிலைதான் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து ரெட்டு கட்டி கொண்டிருக்கிறது. அதேதான் ரூபன் தன்னுடைய சகோதரன் மீது அன்பு வைத்திருந்தான் என்கிறதை வெளிப்படுத்துகிறது. இந்த தகப்பனார் எந்த அளவிற்கு அதிகமாக யோசேப்பு மீது அன்பு வைத்திருந்தாரோ அதே அளவிற்கு அன்பு இந்த சகோதரனாகிய ரூபனும் அன்பு வைத்திருந்தான் என்று தெளிவாக சொல்லுகிறது. பாவம் பல நேரங்களிலே தேவனை விட்டு விலக்கி அழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. இருளிலே செய்யப்படுகிறதான காரியங்கள் அது நிச்சயமாகவே வெளிச்சத்துக்கு வருகிறதாக இருக்கும். தகப்பனும் இந்த சகோதரனும் அவர்கள் துக்கம் அனுசரிக்கிறார்கள். வசனம் 36 மீதியானர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலைவர்களுக்கு அதிகாரியுமாகிய போத்திப்பார் என்பவனிடத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்பு இந்த குழியிலே காணப்பட்டான். தேவன் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு விற்கப்பட்டான். தேவன் அவனோடு கூட இருந்தான். யோசேப்பு இப்போது போத்திபாரிடத்தில் விற்கப்படுகிறான். தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோடு ஒரு ஒப்பிடுதலை நாம் இதிலே பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால், யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். இயேசு பிதாவினால் நேசிக்கப்பட்டவர். மத்தேயு 3:17. யோசேப்பு சகோதரர்களிடத்திற்கு அனுப்பப்பட்டவன். இயேசு தன் ஜனங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர். யோவான் 1:11. யோசேப்பு காரணமில்லாமல் வெறுக்கப்பட்டவன். இயேசுவும் காரணமில்லாமல் வெறுக்கப்பட்டவர். யோவான் 15:25. யோசேப்புடையதான ஆடையை கழற்றி அவர்கள் போடுகிறார்கள். இயேசுடையதான ஆடையும் கழற்றப்பட்டது. மத்தேயு 27:28 சிலுவையின் பாடு மரணங்களின் காலத்திலே. வெள்ளிக்காக யோசேப்பு விற்கப்பட்டான். வெள்ளிக்காசுக்காக இயேசுவும் விற்கப்பட்டார். மத்தேயு 26:15. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த யோசேப்பு. இயேசுவும் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர். மார்க்கு 14:56-59. துன்பத்தின் வழியாக உயர்த்தப்பட்டவர் இந்த யோசேப்பு. துன்பத்திற்கு பின், பாடுகளுக்கு பின் மகிமைப்படுத்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2:9-11. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை உயிரோடே காப்பாற்றினார். இயேசு கிறிஸ்து தம்மில் விசுவாசிக்கிறவர்களை எல்லாம் அவர் ரட்சிக்கிறவராகவும் ரட்சித்தவராகவும் இருக்கிறார். யோவான் 3:16-17 வரையிலும் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். ஆனால் சகோதரர்களால் அவன் கைவிடப்பட்டவனாக இருந்தான். ஆனாலும் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். தேவன் பல வழிகளில் பல பேர் மூலமாக அவனை காப்பாற்றினவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளிலே காயப்பட்டு நொறுக்கப்பட்டு
உடைக்கப்படுகிறதான நிலைமையில் காணப்படலாம். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையுமே சரியான நேரத்திலே, சரியான விதத்திலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்கிறவர் அல்ல. அவர் யாரையும் விட்டு விலகுகிறவர் அல்ல. யாரையும் அவர் கைவிடுகிறவரும் அல்ல. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறதான போது அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவனுடையதான அதிகாரத்தை, வல்லமையை எவரும் தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை குழியிலே போடுகிறதான சூழ்நிலை வரலாம், காட்டி கொடுக்கிறதான சூழ்நிலை வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறதாக இருக்கும். பாரபட்சம் பிளவை உண்டாக்குகிறதாக இருக்கும். அன்பு நாம் உண்மையாகவே வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும், மறைமுகமாக மாத்திரமல்ல. சொப்பனங்களுக்கு தரிசனங்களும் தேவன் கொடுக்கிறதான போதும் அது சரியான முறையிலே செயல்படுத்துகிறதற்கு ஞானம் தேவை. நாம் அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சிலவிதமான பயிற்சிகளை கொடுக்கிறதாக இருக்கும். இந்த யோசேப்புடையதான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது? யோசேப்பை போல கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? உண்மையாக இருக்க வேண்டும் என்கிறதான மனப்பான்மை இருக்கிறதா? இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் எதற்கு எடுத்தாலும் தேவனுக்காக சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம் காணப்படுகிறதா? காட்டி கொடுக்கிற சூழ்நிலை வரலாம், வெறுக்கப்படுகிற சூழ்நிலை வரலாம், விட்டுவிடுகிற சூழ்நிலை வரலாம். ஆனால் அவைகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக தேவன் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு விதை குழி தோண்டி புதைத்து வைக்கிறதான போது அந்த விதை தனியாக காணப்படுகிறது, இருளடைந்து காணப்படுகிறது. யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக அந்த விதை நினைக்கலாம். அந்த பக்கத்தில் நடந்து செல்லுகிறவர்களுக்கு இங்கு என்ன இருக்கிறது எதுவென்றே தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒரு சில மாதங்கள், வாரங்கள், வருடங்கள் ஆகிறதான போது அந்த விதை முளைத்து வளர்ந்து கனி கொடுக்கிறதான போது பல பேருக்கு பயனுள்ளதாக மாறும். அதே போலதான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை யாருக்குமே பலன் இல்லாமல் இருளடைந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறதா? கர்த்தர் நிச்சயமாகவே மிக பெரிதான காரியங்களை அதன் மூலமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அது ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்து முன்னேறுகிறது மிகவும் அவசியம். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து ஒருவேளை உங்களுடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பலவிதமான காயங்கள் உங்களுடைய இருதயத்திலே காணப்படலாம். என்னை இவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள், இவர்கள் என்னை விட்டு விட்டார்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்னை மீது பாரபட்சம் பார்த்திருக்கிறார்கள், என்னை நேசிக்கவில்லை, அல்லது என்னுடைய வேலையிடங்களில் என்னை நேசிக்கவில்லை, என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்கிறதான பலவிதமான காயங்களும் கண்ணீரும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். உடைய பிள்ளைகளின் காயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன், வேதனைகளே அறிந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் என் தேவன் அவர்களை தொடுவீராக, விடுதலை கொடுப்பீராக, மாற்றத்தை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இணைந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் புரிந்து இருக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்காக நாங்கள் ஓட உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கருத்தியலில் நீங்கள் பதிவிடும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.